வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த தால் மக்கானிக்கு மேட்சிங்காக சப்பாத்தியும் சாப்பிட்லாம், ஆர் ஜீரா புலாவ் இருந்ததுன்னா கீ ஜீரா புலாவ் அதுவும் சாப்பிட்லாம். நம்ம இந்த கீ ஜீரா புலாவ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பன்னீர் சேர்த்து, ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் லஞ்சுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து அமிச்செல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸியானதும் கூட. பன்னீரெல்லாம் செய்கிறதே ப்ரோட்டீன்லாம் செய்கிறோம் குழந்தைகளுக்கு, அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை அந்த தால் மக்கானியோடு இது சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தால் மக்கானியோட மட்டும்தான் இது சாப்பிட்லாமா அப்படின்னு இல்லை, நீங்கள் வேறு என்ன சப்ஜி பண்ணினாலும் இதை சாப்பிட்லாம். ஆர் இதை வந்து உங்கள் ஆத்து குழந்தைல காரமே சாப்பிடுவா அப்படின்னா, இப்போ என் பேர் காரமே சாப்பிட மாட்டா, ஆனால் அவளுக்கு ரைத்தாவோடு அதை கொடுத்தா கூட போகிறோம், அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிறவாளுக்கும் ரைத்தாவோடு நீங்கள் சாப்பிட கொடுக்குறதுனாலும் கொடுங்க, நல்லாவே இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நான் இந்த லெவலில் கட் பண்ணியிருக்கேன், இதை விடவும் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்க, உங்களுடைய இது தான். இதில் ஏன்னா நான் 200ம் போடாமல் நீங்கள் 100 மட்டும் போடுறேன், ஒரு பாதி மட்டும் இதில் பொடியாக கட் பண்ணி போட்டு போடுறேன் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. இது ரைஸ், நான் பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ இது பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டேன்னா, ரைஸ் குக்கர் கப் இருக்குது இல்லையா, அந்த கப்பால் 1.5 கப்ஸ் நான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்குமோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இதுதான் லஞ்ச் இன்னைக்கு, அதனால் நாங்கள் 1.5 கப் எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் ஆகிருந்தால் போதும், ரொம்ப டீப்பாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வறுத்துருந்தாச்சு. இதில் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன், ஏன்னா இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சாதத்தில் விட்டு வச்சுட்டேன். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இது பே லீஃப், ஒரு அன்னாசி முக்கு, 2 பட்டை துண்டு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, மிளகு அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். இதில் பச்சை மிளகா வேணுங்கிறவா 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி போடலை, ஜஸ்ட் கரம் மசாலா பொடி மட்டும்தான் போட போகிறேன். இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். 1/4 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பொடி போடுறேன். லைட்டாக போடுங்க, கலர் மாறிட வேண்டாம். இல்லை கரம் மசாலா பொடியே வேண்டாம் எங்களுக்கு அப்படிங்கிறவா கண்டிப்பாக வெறுமை இந்த பட்டை கிராம்பெல்லாம் போடுற எழுப்பத்தையெல்லாம் அதெல்லாம் மட்டும் போகும். பச்சை மிளகா 2 ஸ்லிட் பண்ணி போட்டுருக்கோம். நல்லா உதிரியாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இந்த பன்னீரையும் மிக்ஸ் பண்ணுறோம், கொத்தமல்லி கொஞ்சம். இதை கீ ரைஸ்னு சொல்லலாம், ஆர் பன்னீர் ஜீரா ரைஸ் சொல்லலாம், நீங்கள் என்ன வேணால் அது பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு அதுவும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸ்லலாம் நீங்கள் இதை கொடுத்து அனுப்பிச்சிடனா ரொம்ப ஈஸி தான். சாதம் தனியாக வடிச்சுட்டு இது தனியாக அப்படி பண்ணி அனுப்பிச்சுடலாம், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவளும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் காலியாக எடுத்துன்னு வருவாள்.
நமக்கு மட்டும் பிடிக்காதான்னு கேட்குறேளா? கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லோரும் நம்மளும் குழந்தைகள் தான். யார் இல்லைங்கிறா சொல்லுங்க. நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் நம்ம குழந்தைகள் தான். ஸோ இது ரெடியாக எடுத்து இது எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த தால் மக்கானியும் பண்ணி பாருங்க, இதுவும் பண்ணி பாருங்க. ரெண்டையும் சேர்த்து வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.